ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வாழ்க்கையை மாற்றிவிடும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜிம்மி கார்ட்டர் அவர்கள் ஒருமுறை தன்னுடைய குடும்பத்தோடு விடுமுறை நாட்களை கழிக்க ஒரு தீவிற்கு சென்றிருந்தார். ஒரு படகில் ஏறிச் சென்று அந்த தீவை சுற்றி பார்த்தனர். அப்பொழுது அவருடைய காலில் அடிபட்டு விட்டது. அதனால் அவரால் தன்னுடைய படகை ஓட்ட முடியாமல் போய்விட்டது. உடனே அவருடைய மகள் மேரி அவர்கள் படகருகே பயணித்துக் கொண்டிருந்த இன்னொரு படகு ஓட்டுநரை கூப்பிட்டாள். உடனே அவர் வந்து ஜிம்மி கார்ட்டர் குடும்பத்தை தன்னுடைய படகில் ஏற்றி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல விரைந்தார். அப்பொழுது ஜிம்மி கார்ட்டர் அந்த படகு ஓட்டுநருக்கு நன்றி சொன்னார். அந்த படகு ஓட்டுநர் அப்பொழுது, உங்களுடைய மகளால் 2 தரம் உங்கள் உயிர் காக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். அதை கேட்ட ஜிம்மி கார்ட்டர் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தார். அப்பொழுது படகு ஓட்டுநர், என் பெயர் மைக் ஆகும். ஒருமுறை நீங்கள் என்னை காவலரிடம் ஒப்படைத்ததால் உங்களை கொலை செய்யும் வெறியுடன் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ஒளிந்திருந்தேன். அப்பொழுது உங்கள் மகள் மேரி பண்ணின ஜெபத்தினால் நான் மனம் மாறினேன். உங்களை கொலை செய்யாமல் சென்று விட்டேன். மேலும் அவர்கள் வாசித்த கருப்பு புத்தகத்தை நானும் வாசிக்க ஆசைப்பட்டு அந்த புஸ்தகத்தை எடுத்துச் சென்று விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். மேலும் நான் அந்த புஸ்தகத்தில் உள்ள காரியங்களை வாசித்து மனம் மாறி கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறினார் அந்த படகோட்டி. இதை கேட்ட ஜிம்மி கார்ட்டர் குடும்பத்தினர் மிகவும் சந்தோஷப்பட்டனர். ஜிம்மி கார்ட்டர், நீர் எடுத்துச் சென்ற வேதாகமத்திற்கு பதிலாக வேறொரு வேதாகமம் வாங்கிவிட்டோம், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று கூறினார். இதிலிருந்து நாம் வேதாகமத்தின் சிறப்பினை அறியலாம். நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சங்கீதம் 119வது அதிகாரம் 11வது வசனத்தில் தாவீது சொல்கிறார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனத்தில் சொல்கிறார். வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, பொன்னிலும் மேலான பசும்பொன்னாம் விண்ணில் நம்மை சேர்க்குமாம். வேதத்தை நேசித்து தியானம் செய்தால் அது உங்களையும் உங்கள் எதிரிகளையும் மாற்றும். ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.